நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒன்றை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் பார்த்துக்கோங்க. அது என்ன அப்படின்னா நம்மளுடைய சுமை எது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும். அதுதான் நம்மளை பற்றி நம்மளே நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அது என்னென்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5, 6 சின்ன பிள்ளைங்க வந்து தலையில் ஒரு வாளியில் தண்ணி கொண்டு போகிறாங்க. அது கூட ஒரு சின்ன பாப்பாவும் கொண்டுட்டு போகிறா. அப்போ வந்து எல்லா சின்ன பிள்ளைங்களும் வேகமாக கொண்டு போகிறாங்க. தண்ணி லைட்டாக அலம்புது, அவங்க வேகமாக போகிறாங்க. இந்த பாப்பா மட்டும் மெதுவாக நடந்து போகிறா. அப்போது தெருவில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, என்ன பாப்பா நீ மெதுவாக போகிற, உன் வயசு பிள்ளைங்களாம் உனக்கு முந்தி போய்கிட்டு இருக்காங்க, சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கியா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இவன் யாருக்குமே பதில் சொல்லலை. ஒரு தாத்தா சொல்கிறாரு, அவங்கெல்லாம் உன் வயசு பிள்ளைங்க தானே, அவங்க உன்னே எப்படி இவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு இவ்வளோ சோம்பேறியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதுக்கும் பதில் சொல்லவே இல்லை. அப்புறம் ஒரு பாட்டியம்மா வந்து கேட்காங்க, ஏம்மா உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா, நீ என்ன இவ்வளோ மெதுவாக போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே வேணால் கொஞ்சம் தூரம் இறக்கி வச்சுட்டு நீ வேணால் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துகிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அப்போ தான் அவள் சொல்கிறா, இல்லை பாட்டியம்மா, நான் வந்து அவங்க வந்து தண்ணி கொண்டு போகிறாங்க, அதனால் சிந்துனாலும் பரவாயில்ல, கீழே போட்டாலும் ஒரு வாளி தண்ணியோடு போயிடும். ஆனால் என் தலையில் இருக்கிற வாளிக்கில் முட்டை வச்சுருக்கேன் நான், அதனால் கீழே போட்டாலும் எல்லாம் உடஞ்சிரும், எனக்கு நஷ்டம் வந்து நிறையா வந்துடும், அதனால தான் நான் மெதுவாக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியம்மாட்ட அந்த பாப்பா சொல்கிறா. அதுக்கப்புறம்தான் அந்த அவங்களுக்கு தெரியுது. அப்போது அவள் தலையில் என்ன செம இருக்குங்கிறது அவளுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியுமா, தெரியாது. அவங்க என்னன்னாலும் பேசலாம். அதை உணர்ந்து அவன் மெதுவாக போய்கிட்டு இருந்தா. அதை மாதிரி நம்மளும் நமக்கு வரவு என்ன செலவு என்ன அப்படின்ட்டு நமக்கு தான் தெரியும். உண்மை தானே? நம்மளுடைய வருமானத்துக்கு தக்கபடி தான் நம்ம செலவழிப்போம். நம்ம வந்து எந்த சூழ்நிலையில் இருக்கோம், நமக்கு எவ்வளோ செம இருக்குங்கிறது நமக்கு தான் தெரியும். அதனால் மற்றவங்க கூட நம்ம போட்டி போட்டு மற்றவியலை போல் நம்ம அப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணுன்னா அது அவங்களுக்கு எப்படி இருக்கலாங்கிறது அது அவங்களுக்கு தான் தெரியும். நிறையா இருக்கலாம், ஒருவேளை கடன் வாங்கி செலவழிக்கலாம். நம்ம அதுக்குள்ளே நம்ம போகணுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் அப்புறம் அதுக்கப்புறம் கடனாளியே தான் ஆகணும். அதனால் நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன, நம்மளுடைய வருமானம் என்ன, நம்மளுக்கு எவ்வளோ செலவு இருக்குது, நம்மளுடைய ஃபேமிலிக்கு எவ்வளோ பேக்ரவுண்ட் எது இருக்கா, ஒன்றும் இல்லாதவங்களும் இருப்பாங்க. சில பேர் பேக்ரவுண்ட் இருந்தாலும் காட்டிக்கிட மாட்டாங்க, சில பேர் ஒன்றுமே இல்லைனாலும் கடன் வாங்கியாட்டு செலவழிப்பாங்க. அதில் வந்து சந்தோஷமே இருக்காது. அதனால் அதுதான் நம்ம வந்து மற்றவங்கள போல் நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தீர்மானம் பண்ணணும், நம்ம இப்படி தான் வாழணும், நமக்கு ஒரு ரூல்ஸ் போட்டு நம்ம வாழணும். நம்மளுக்கு வந்து இப்போ அவங்க ஸ்பீடாக போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வேகமாக அவங்க பைசா வச்சுட்டு கார் வாங்குவாங்க, நம்ம ஒரு லோனை போட்டு காரை வாங்குவோம், லோனை போட்டு வீடு கட்டுவோம். அப்படிலாம் பண்ணணும் அப்படின்னா நஷ்டம், அது நமக்கு எவ்வளோ நஷ்டம் வருது பாருங்கள். கடைசியில் ஒரு சில பேர் லோனை போட்டு வீடு கட்டுவாங்க மற்றவங்கள மாதிரி, ஆனால் அதுக்கப்புறம் விற்றுட்டு போகக்கூடிய அளவுக்கு ஆயிடுது. ஒரு பைக் வாங்குவாங்க, அதை கடைசி வரைக்கும் டியூ கட்ட முடியாமல் ஆயிடுது. அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய வருமானம் செலவு வரவு செலவு கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்டணும். நாங்களாம் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு கஷ்டப்படுற மாதிரிக்கு அடுத்தவங்க நினச்சிட்டாலும் பரவாயில்ல, நம்ம சந்தோஷமாக இருக்கணும் வீட்டுக்குள்ளே அப்படின்னா. வெளியில் சந்தோஷமாக இருக்க மாதிரி காட்டிக்கிட்டதில் பிரயோஜனமே கிடையாது. வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா, நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா இதுதான் வழி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். 5 ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்.